Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது real numbers and their decimal expansions. Okay, so இப்போ 3 types of decimal expansions are there. மொத்தம் 3 types of decimal expansions இருக்கு. So first decimal expansion க்கு பேர் வந்து terminating decimal expansion. Second one non-terminating repeating decimal expansion, and the third one is non-terminating non-repeating decimal expansion. Okay, so 3 types of decimal expansions. First one is terminating decimal expansion. So first, terminating decimal expansion na enna? Suppose ரெண்டு நம்பர்ஸ் எடுத்து நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ரிமைண்டர் 0 வந்துடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். See here 7 divided by 8. 7 divided by 8. ஓகே, ஸோ இப்போ இந்த 7-ஐ நம்ம 8ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது see 8 வந்து 7ல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு 0 போடுவோம் இல்லையா? ஸோ 0 போடும்போது இப்போ அது டிவிசிபிள் ஆகும். ஸோ 0 போட்டாச்சுன்னா நீங்கள் இங்கே மேலே ஒரு பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்போ 8 இந்த 70ல் எத்தனை டைம்ஸ் போகும்? 8 8s are 64. 8 8s are 64. ஸோ இப்போ பேலன்ஸ் என்னது? 70லேருந்து 64 மைனஸ் பண்ணியாச்சுன்னா 6. ஸோ அகெயின் when you put a 0. So 8 how many times it goes in 60? 8 7s are 56. Now 60 minus 56 is 4. And again when you put a 0, see 8 how many times it goes? It goes 5 times. 8 5s are 45. So finally your remainder is 0. Okay, so idu mari when you get your answer, when you get your remainder as 0, now here it means that this division is getting terminated. அதாவது இந்த டிவிஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ டிவிஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன் என்னது? நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். see 10 divided by 3. 10-ஐ 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்னா இது டிவைட் பண்ணும்போது இது டெர்மினேட் ஆகாது, ஸ்டாப் ஆகாது. ஆனால் அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற சில நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இப்போ இந்த 3-ஐ இப்போ 10-ஐ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 3s are 9. So balance is 1. Now if you put a 0, you put a point here. Again see here 3 3s are 9. Again your balance is 1. And again when you put 0, 3 3s are 9. So இங்கே பார்த்தாச்சுன்னா இந்த டிவிஷன் ஸ்டாப்பே ஆகாது. கண்டினியூஸாக உங்களோட பேலன்ஸ் 1 வரும், திருப்பி ஒரு 0 போடுவோம். ஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல 1 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு நம்பர் எது? 3. ஓகே, ஸோ 3ன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 3.3 மேலே ஒரு பார். ஓகே, ஸோ 3.3 பார். ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மேலே இப்படி டேஷ் போட்டாச்சுன்னா இட் மீன்ஸ் தட் நம்பர் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட். ஓகே, ஸோ இது மாதிரியான எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கு பேர் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் இஸ் non-terminating non-repeating decimal expansion. இப்போ சில நம்பர்ஸ் எடுத்து நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது டெர்மினேட்டும் ஆகாது, ரிப்பீட்டும் ஆகாது. ஆனால் அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அந்த 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 ஒரு டிவிஷன் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இப்போ 22/7 எடுத்துக்கோங்க. 22/7. ஸோ இந்த 22-ஐ வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோம். see here 22-ஐ 7ஆல் டிவைட் பண்ணுறோம். So 7 3s are 21. So balance is 1. திருப்பி ஒரு 0 போட்டோம்னா பாயிண்ட். 7 1s are 7. Balance is 3. ஒரு 0 போட்டாச்சுன்னா 7 4s are
So 7 4s are 28. Balance is 2. 3 to 0 potachina. 7 2s are 14. So balance is 6. 3 to 0 potachina. 7 8s are 56. So balance is 4. Or 0 potachina. 7 5s are 35. So balance is 5. Again or 0 potachina. 7 7s are 49. Balance is 1 0. 3 7 1s are 7. So balance is 3. 3 0. So 7 4s are 28. ஸோ இது மாதிரி இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஓகே, அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பே இருக்காது. ஸோ இந்த இடத்துல அந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டும் ஆகாது, அது டெர்மினேட்டும் ஆகாது. ஸோ அதனால் இது மாதிரியான டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கு பேர் நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் அப்புறம் நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், ஸோ இது ரெண்டுமே வந்து rational numbers. ஓகே, இது ரெண்டுமே வந்து rational numbersோட குரூப்ல வந்துடும். ஆனால் இந்த நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து irrational numbersோட குரூப்ல. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து irrational numbers. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், எது when two numbers are divided you will get a remainder. If you get a remainder, then your division is fully stopped there. So it is called as terminating decimal expansion. Then the next one is non-terminating repeating decimal expansion. Here when you take two numbers and divide, you can see that after the decimal point, certain numbers they get repeated. Here the division doesn't get stopped, but it goes on. Here the numbers are being repeated. Okay, so that type of decimal expansion is called as non-terminating repeating decimal expansion. And then the third one is non-terminating non-repeating decimal expansion. So inge eppadi pathina, when you divide two numbers, here after the point the number doesn't get terminated or it doesn't repeat also. So that type of number is called as non-terminating non-repeating decimal expansion. Here you can say that these first two decimal expansions, that is the terminating decimal expansion and non-terminating repeating decimal expansion, they come under the group of rational numbers. And the non-terminating non-repeating decimal expansion, they come under the group of irrational numbers. Okay? Now the next topic is how we are going to convert the rational numbers or any given number in the form p by q. Okay, so ஒரு டெசிமல்ல இருக்கிற ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதை எப்படி நீங்கள் p by q ஃபார்ம்ல மாற்றுவீங்க, அதாவது how do you convert it into a rational number. Okay, so see here, so here 0.3 is given. So your question is this: you have to convert this, show that 0.3 bar can be expressed in the form p by q, where p and q are integers and q is not equal to 0. So here you are going to convert this 0.3 dash in the form p by q. So how do you convert this? So see here, so your question is you are going to convert this 0.3 dash in the form p by q. So let us assume that you can say here let x be 0.3 dash, or you can write this as x is equal to 0. So 3 dash means it means that this 3 is getting repeated. So you can write it as 0.333. It goes on like this. Okay, now you can take this as equation 1. Okay, now you have to see that, see here after this decimal point there is one number which is getting repeated. You can see the bar here. You can see how on how many numbers does this bar go. Okay, so depending upon this you have to multiply both the sides by that much number of zeros.
Okay, so இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பருக்கு மேலே பார் இருக்குல்ல, அது வந்து எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குன்னு பாருங்கள். அப்போ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 3க்கு ஒரே ஒரு நம்பருக்கு மேலே தான் பார் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு மல்டிப்ளை போத் த சைட்ஸ் பை 10. ஸோ ஹியர் யூ கேன் ரைட் multiply 10 on both sides. Okay, multiply 10 on both sides. So இந்த இடத்துல 10 into x is equal to அதே மாதிரி இந்த இடத்துல 10 into 0.333. அப்போ இது என்ன ஆகும்? 10 into x is 10x is equal to, so 10 into 0.333 is 3.333. It goes like this. So this will be your equation 2. Okay, so now you can write 2 minus 1. So from 2 you are going to subtract this 1. Okay, so what is your 2 here? 10x. 10x minus x. So from 2 you are going to subtract 1. 10x minus 1. The left hand side you have to subtract with the left hand side and the right hand side with the right hand side. So here 3.333 minus 0.333. So when you subtract you get 10x minus x is 9x is equal to 3.333 minus 0.333 is, just if you have any doubt you can just subtract the numbers and see here 0.333. So 3 minus 3 is 0, 0, 0. Here it is 3. So your answer will be 3. Okay, so now what is the value of x? X is equal to 3 by 9. Or you can write x is equal to 3 3s are 9. So 1 by 3. So this is the value of x. Okay, so 1 by 3 means, so this is of the form p by q. Okay, so here p is equal to 1 and q is equal to 3. Okay, so இது மாதிரி தான் நம்ம வந்து இப்படி டெசிமல் ஃபார்மில் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை p by q ஃபார்மில் எழுத சொன்னோம்னா ஸோ இப்படி தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எத்தனை நம்பருக்கு மேலே இந்த பார் இருக்குது. ஸோ எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை ஜீரோஸ்னால ரெண்டு சைடும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்மளோட எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஓகே, இது ஸோ இப்போ இதே மாதிரியே வேறு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். ஹியர் ஸோ இந்த இடத்துல 1.27 பார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 27க்கு மேலே பார் போட்டிருக்கு. ஓகே, ஸோ 1.27 பார். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல let x is equal to 1.27. ஸோ இந்த இடத்துல 27 இந்த ரெண்டு நம்பரும் ரிப்பீட் ஆகுது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? 27 27 டாட் டாட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? see above how many numbers this bar is there. ரெண்டு நம்பர்ஸ்க்கு மேலே பார் இருக்குது. So you have to multiply both the sides by 100. Okay, so ஒரு நம்பருக்கு மேலே இருந்ததுன்னா multiply by 10. ரெண்டு நம்பருக்கு மேலே இருந்ததுன்னா multiply by 100. மூணு நம்பர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா multiply by 1000. Okay, so இப்போ இந்த இடத்துல you have to multiply by 100 on both the sides. So right here multiply 100 on both sides. So x into 100 is equal to 1.272727 into 100. So when you multiply, you will get 100x is equal to, so 1.2727 into 100 is 127.2727 etc. So this is your second equation. Now the next step is you have to say 2 minus 1. You are going to subtract this first equation from the second one. So 2 minus 1. So what is 2? 100x minus what is 100 is equal to, again here right hand side also 127.2727 minus 1.2727. Okay, so when you subtract here 100x minus x is
99x is equal to, so what is 127.2727? 127.2727 minus 1.2727. So when you subtract here, you get 0. So 7 minus 1 is 6. So you get 126. So 126. So the value of x is 126 divided by 99. Okay. Now you can take out the common factor and you make it into the simplest form. So what is the common factor here? Here the common factor is 3. So you can divide it by 3. 3 4s are 12. 3 2s are 6 here. 3 3s are 9. 3 3s are 9. Again 3 is a common factor. So 3 1s are 3. Balance 1. 3 4s are 12. 3 1s are 3. 3 1s are 3. So here the value of x is 14 by 11. So this is your P by Q form. Okay. So this is how you do these sums. Now the next one is, now again one more example is there. See here 0.235 bar. So your sum is 0.235. 0.235. So your bar is here. Now see here, after decimal point there are 3 numbers, but they have put the bar only on 2 numbers. Okay. Now see, you can write let x is equal to 0.2. So only 35 is getting repeated. So just you can write 35 35 35 dot dot. So this is your first equation. Then the next step is, so above how many numbers that bar is there? 2 numbers. So you have to multiply both the sides by 100. So you write here multiply by 100 on both sides. So x into 100 is equal to 0.2353535 into 100. So here your answer will be 100x is equal to, so when you multiply by 100, this point from here it goes to here. So it becomes 23.5353. So it goes like this. Okay, so this is your equation 2. Then the next step is, we have to say 2 minus 1. So here it is 100x minus, and here it is x is equal to 23.53535 minus 0.2353535. Okay, so 100x minus x is 99x is equal to, so you have to subtract this. So 23.53535 minus 0.23535. So when you subtract, you get here 0 0 0 0. So 5 minus 2 is 3, and here 3 2. So it is 23.3. Now your value of x is 23.3 divided by 9. Okay, now we have to remove this decimal point. So to remove the decimal point, you will be adding zeros here in the denominator. So see after how many number this decimal point is there. So this 3 is only one number is there. Okay, so you have to put 10 here. So before one number, from the last you have to take. Okay, so before one number the decimal point is there. So you have to add 10 in the denominator. So you will get 233 divided by 990. Now you can take out the common factor and solve it. If there is no common factor, you can leave it as it is. So the value of x is 233 by 990. Okay, so this is your P by Q form. Now the next one is, okay, here we can close this section. We will meet in the next exercise 1.3.